உதித்திடும் சூரியனுக்கும் உழுதிடும் உழவனுக்கும் நன்றி பாராட்டுகின்ற தைத்திருநாள் இந்நாளில் உலகெல்லாம் பறந்து வாழ்கின்ற எங்களுடைய டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அத்துணை பேருக்கும் உழவர் திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்து தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்ற எங்களுடைய தமிழ் சமுதாயத்தில் அத்தனை பேருக்கும் நல்ல வழிகள் பிறக்க வேண்டும் என்று அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றோம். பண்டிகை காலம் என்பதனாலே பண்டிகைகளோடு தொடர்புடைய தலைப்போடு இன்று பட்டிமன்றத்திலே நாங்கள் உங்களை சந்தித்திருக்கிறோம். மக்கள் வாழ்வில் பண்டிகைகள் சுகமானவையா அல்லது சுமையானவையா என்று சுகமானவர்களும் சுமையானவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்றைக்கெல்லாம் பொங்கல், நல்ல பொங்கல், நெய் எல்லாம் விட்டு மனத்தோட பொங்கல் இருக்குது. ஆனால் எனக்கு சுகர், அதனால சாப்பிட முடியவில்லை, இது சுமை. அப்போ சுகம் இருக்கிற போது இங்கே சுமையும் பக்கத்தில் இருக்கிறது. இந்த சுமையிலிருந்து சுகத்தை எப்படி பார்ப்பது? பண்டிகைகள் வருகின்றது என்றாலே பல பேருக்கு குதூகலம், அது ஒரு சுகமான இன்பம், மன மகிழ்ச்சியை தரக்கூடியது. அது இன்னொரு பகுதியினருக்கு அது ஒரு சுமையானதாக இருக்கிறது. அந்த சுமைக்கு பொருளாதாரம் மட்டும் காரணமாக இருக்காது. அவருடைய அந்த சம்பவங்கள், சில செயற்பாடுகள் மனச்சுமையை, மன அழுத்தத்தை தந்து விடுகிறது. அந்த காலத்தில் எல்லாம் பொங்கினவன் பாடு திண்டாட்டம், தண்டினவன் பாடு கொண்டாட்டம் என்று இருந்துச்சு. எங்கேயாவது ஒரு 2-3 வீடுல எங்க கிராமங்கள்ல பொங்குவார்கள். அந்த பொங்கலை எல்லாருக்கும் பகிர்ந்து அளிப்பதிலே அவன் திண்டாட்டமாக இருப்பான், ஆனா தண்டினவன் கொண்டாட்டமாக இருப்பான். இப்ப எல்லா வீடுகளிலும் பெரும்பாலும் பொங்கல் செய்த போது அது ஒரு திண்டாட்டமாகவே இருக்கிறது. அதை எப்படி முடிப்பதென்று கொடுத்தும், ஏனென்றால் கொடுப்பதில் இருக்கின்ற மகிழ்ச்சி வேறொன்றும் இல்லை. உயர்ந்த உழவர் திருநாள் உலக மக்களுக்கு சொல்லுகின்ற தமிழர் பாரம்பரியத்திலே ஒரு நன்றிக்காக செய்யப்படுகின்ற ஒரு விழா, ஒரு பண்டிகை. பண்டிகை சமஸ்கிருத சொல்லாக இருந்தாலும் இது ஒரு திருவிழா, பெருவிழா என்று தமிழில் அதை அழகுறச் சொல்லலாம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். தை பிறந்தாச்சு தானே, அப்போ சுகத்தோடு தொடங்குவோம். இந்த சுகமானவர்கள் இருக்கிறார்கள், அந்த காலத்திலே சுகப்பிரசவத்தில் பிறந்திருக்கிறார்கள். எங்களுடைய மன்னார் அகத்திமுறிப்பு முஸ்லிம் கலவன் பாடசாலையினுடைய அதிபர் தம்பிப்பிள்ளை சுதன் அவர்கள் சிறந்த பேச்சாளர், நாடறிந்த கலைஞர். அவர் இன்றைய பண்டிகைகள் மக்கள் வாழ்வில் சுகமானவை என்று பேசுவதற்காக அவரை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள், பேசுங்கள். தித்திக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் நன்னாளிலே உலகமெங்கும் பறந்து வாழுகின்ற டான் தொலைக்காட்சியினுடைய நேர்களே, நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் இந்த பொங்கல் நன்னாளிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்வோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடயத்துக்கு வருகிறேன். இன்று ஒரு அருமையான தலைப்பினோடு பொங்கல் நாளிலே உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி. பண்டிகைகள் மக்கள் வாழ்வில் சுகமானவையா சுமையானவையா என்ற இந்த பேசுபொருளிலே பண்டிகைகள் எப்பொழுதும் மக்கள் வாழ்வில் சுகமானவையாகவே இருக்கிறது என்பது எங்களுடைய அணியின் கருத்தாக இருக்கிறது. உண்மையிலே பண்டிகை என்று சொல்லுகின்ற பொழுது நாள் முழுதும் உழைத்து களைத்தவனுடைய வாழ்விலே ஒரு மகிழ்வை தரக்கூடிய ஒன்றுதான் இந்த பண்டிகையாக இருக்கிறது. ஆகவே அத்தகைய பண்டிகை எவ்வாறு மனித வாழ்விலே சுமையாக இருக்கும் என்று எனக்கென்றால் தெரியவில்லை. இங்கே எதிரணியிலே இருப்பவர்களை பார்க்கின்ற பொழுது இங்கே சுமையாலே கருத்த இருவர் இருக்கிறார்கள், நொந்து கருத்தவர்கள் இருக்கிறார்கள், சுமையாலே மெலிந்து போன ஒரு சகோதரி இருக்கிறார். நான் நினைக்கின்றேன் அவர்களுக்கு இந்த சுமையின் சால பொருந்தும் என்று நினைக்கின்றேன். நடுவர் அவர்களே, உண்மையிலே எங்களுடைய பண்டிகை தைத்திருநாளிலே தொடங்கி
மிக அற்புதமாக ஒவ்வொரு காலங்களை கடந்து 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 செல்லுகிறது. இந்த தைத்திருநாளை மிக அற்புதமாக சொல்லுகிறார்கள். தைத்திருநாள் இல்லமெல்லாம் தளித்திடும் தைப்பொங்கல், இத்தனை நாள் காத்திருந்தோம் இனிய தமிழ் பொங்கல், கூவி அழைத்திடும் சேவல் குதித்தெழுவோம் குளிப்போம். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல நான் குளிப்பாங்க. இல்ல நான் நினைக்கிறேன் ஆ. இவர்களுக்கு சுமையாக இருப்பது அதிகாலை 4 மணிக்கு எழுந்து குளிப்பது சுமையாக இருக்கலாம். இருக்கலாம். குதித்தெழுவோம் குளிப்போம், பூவெடுப்பு புதுதணிந்து, அங்கே அற்புதமாக அந்த பாடலிலே சொல்லப்படுகிறார்கள். அங்கே புத்தாடையை அணிந்து அம்மா கோலமிட்டு விளக்கேற்றி கும்பிடுவார், அம்மா பால் எடுத்து பொங்கலுக்கு பானை வைப்பார், அப்பா விதம் விதமா வாழைபலா கரும்புல நீர் படைத்து மனம் கழித்திடுவோம் நாங்கள், இன்னமுத பொங்கல் உண்ண இணைந்து நிற்போம் நாங்கள் என்று சொல்லி அந்த வெண்ணிறப்பால் பொங்கி வர வெடி சுடுவோம் நாங்கள், இன்னமுத பொங்கல் உண்ண இணைந்து நிற்போம் நாங்கள். இந்த பொங்கல் உண்ணுவதற்காக அங்கு சுற்றமே இணைந்து நின்று கூடுகின்ற ஒரு அற்புதமான சுகம் இருக்கிறதே நடுவர்களே, அந்த சுகமே ஒரு தனிச்சுகம். ஆகையினாலே தான் இந்த ஒரு சிறுவன் பார்த்து கேட்கிறான், இந்த தைப்பொங்கலிலே கேட்கிறார், என்னுடைய அப்பா மாமா அத்தான் கொழும்பில் அவர்கள் சுகத்தை அறிவீரோ என்று ஒரு காக்கையை பார்த்து கேட்கிறான். அப்படி கேட்கிற பொழுது அந்த காக்கை சொல்லுகிறது, பொங்கல் அன்று வருவாராம், புத்தகம் வாங்கி தருவாராம், பந்தும் கொன்று வருவாராம், பாவையும் உமக்கு தருவாராம் என்று. நடுவர் அவர்களே, இந்த பண்டிகைகள் சிறுவர்களுக்கும் முதியவர்களுக்கும் ஒரு மிகுந்த சுகமான சுகமாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த இந்த இத்தகைய பண்டிகைகள் எவ்வாறு சுமையாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் அடுத்த தரத்துக்குள்ளே போகிற பொழுது எங்களுடைய ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே, கூடி பனங்கட்டி கூழுங்கொடிக்கலாம், கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே, பாசிப்பயறு வறுத்து குத்தி சென்னல் பச்சை அரிசி தள்ளி. அற்புதமான பாடல். அங்கே அந்த ஆடிப்பிறப்பை எவ்வாறு கொண்டாடுகிறார்கள், அந்த ஆடிப்பிறப்பில் இருக்கக்கூடிய மகிழ்வு என்ன, சுகம் என்ன என்பதை அற்புதமாக நவாலியூர் சோமசுந்தர புலவர் சொல்லுகிறார். இவை எல்லாவற்றையும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, இந்த சுமை 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 என்று சொல்ல இவர்கள் எத்தனிப்பது எவர் என்று கேட்டால், நான் நினைக்கின்றேன் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பொருத்தமாக அல்லது எங்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமாக இல்லாதவற்றை நாங்கள் அளவுக்கு மீறி செய்கின்ற பொழுது அது சில வேளை சுமையாக இருக்கலாம். ஆனால் பண்டிகைகள் ஒருபோதும் சுமையாக இருந்ததில்லை மக்கள் வாழ்வில். அவை சுகமாகவே இருந்திருக்கின்றன. அடுத்த விடயத்தை இங்கே பார்க்கிற பொழுது, பண்டிகை என்று சொன்னாலே நாங்கள் ஊருக்கு போவோம், எங்கள் உறவுகளை பார்ப்போம். இங்கே அற்புதமாக சொல்லுகிறார்கள். எப்படி என்றால், சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா. எந்த சொர்க்கத்திலே நாங்கள் வாழ்ந்தாலும் நடுவர் அவர்களே, எங்கள் சொந்த ஊரை தேடிப்போய் எங்கள் உறவை சந்தித்து எங்கள் அம்மாவின் கையால் எங்கள் பாட்டியின் கையால் உணவு உண்ணுகின்ற அந்த சுகமும் அந்த அன்பும் இருக்கிறதே, அது ஒரு தனிச்சுகம். ஆகவேதான் நடுவர் அவர்களே நான் சொல்லுகிறேன், பண்டிகைகள் மக்கள் வாழ்வில் என்றும் சுகமே 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 என்று சொல்லி இந்த பொங்கல் திருநாள் எல்லார் வாழ்விலும் இன்பத்தை அளிக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பிப்பிள்ளை சுதன் அவர்கள் அழகாக பேசி முடித்திருக்கிறார். பண்டிகை காலம் என்கின்ற போது எங்கோ தூர பிரதேசங்களில் இருக்கின்ற என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பிள்ளைகள் என்னை தேடி வருவார்கள் என்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கின்ற முதுமை தாய்க்கு அது ஒரு சுகமான பொழுது. என்றும் காலமெல்லாம் ஓடித்திரிந்து களைத்திருக்கின்ற உழைக்கும் வர்க்கத்துக்கு இந்த பண்டிகைகள் ஒரு ஓய்வை கொடுக்கின்ற காலமாக இருக்கிறது. ஆகவே ஒரு சுகம், ஒரு இளைப்பாறுவதற்கான ஒரு காலமாக இது அமைந்து விடுகிறது. ஆகவே இது பண்டிகைகள் சுகம்தான். இன்னொரு பகுதி இருக்கிறது, காசு இருந்தாத்தான் அத்தான், இல்லாட்டா அவன் செத்தான். இங்க பேர் அந்த பகுதியை சார்ந்தவர்கள். காசு இல்லாததாலே அவன் செத்தான். பண்டிகை என்பது காசை நாடி இருக்கிறது. ஆகவே இது எங்களுக்கு சுமை. இங்கே
ஆசிரியர் அதிபர் சுதன் சொன்னது போல இங்கே இந்த சுமையினாலே சுமந்திருக்கின்ற ஆசிரியர் விஜிந்தன் அவர்கள் இப்பொழுது பண்டிகை மக்கள் வாழ்வில் சுமை என்று பேசுவதற்காக அழைத்து நிற்கின்றேன். பாருங்கள். இன்பம் பொங்கும் தைத்திருநாளில் உலகமெல்லாம் பறந்து வாழுகின்ற டான் நேயர்களுக்கும் இந்த நடுவர்கள் உள்ளிட்ட பேச்சாளர் பெருந்தகைகளுக்கும் என்னை இந்த உலகத்திற்கு ஈண்டெடுத்த என் பெற்றோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினமும் நல்லதொரு தலைப்போடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே பண்டிகைகள் மக்கள் வாழ்வில் என்றும் சுமையானது என்கின்ற விடயத்தை பற்றி சிந்திக்கலாம் என்று எண்ணுகிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருகிறது. பாடுங்க பாடுங்க. சொந்த சுமைய தூக்கி தூக்கி சோர்ந்து போனேன். ஐயா, நான் அங்கால பாடையில இல்ல, சுமையண்டா பக்கத்துல வச்சுக்கொள்ளுங்க கலட்டி. அந்த சுமையை தூக்கித்தான் ஐயா சோர்ந்து போய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பண்டிகைகள் வருதென்றாலே இல்ல தலைவர்களுக்கும் அல்லது தலைவிகளுக்கும் பெரிய தலையிடி. எப்படி என்றால் இந்த பண்டிகைகள் வருகின்ற பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கின்ற ஒரு காலமாக இன்று இருக்கிறது. எதிரணி தலைவர் சொன்னார், பெரிய தித்திக்கும் காலமாக இருந்ததாம். தைத்திருநாள் என்று சொன்னால் உறவுகள் எல்லாம் வந்து சேருதாம். ஆடித்திருநாள் என்று சொன்னால் விடுதலை வருதாம். நான் ஒத்துக்கொள்றேன். அது அந்த காலம் தமிழர்களுடைய மரபில அது இனிமையாகவும் சுகமாகவும் இருந்தது. இன்று மக்கள் வாழ்வில் பெரும் சுமையாக மாறி இருக்கிறது. நடுவர் அவர்களே, எப்படி என்றால் இப்ப பண்டிகை வருது என்று சொன்னால் இப்ப நாம் கேளிக்கைகளாக மாறுது. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வேணும். அதுவும் போனால் இப்பெல்லாம் பாருங்க, செல்ல பிராணிகளா வளர்க்கணுமல்லோ, அதுக்கு கூட பெயிண்ட் அடிக்கிறதுக்கு விளைகிறார்கள் அந்த நாகரிக மோகத்தினாலே. அது மட்டுமல்லாமல் இன்று இளைஞர்கள் பேக்கேஜ் முறையில வந்து தலை மட்டுமில்ல உடம்பு எல்லாத்தையும் வெள்ளையாக்குகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். இது பண்டிகையினுடைய ஒரு நாகரிகத்தினாலே, நாகரிக மோகத்தினாலே வந்த விடயம். இது மக்கள் வாழ்வில் சுமையாக இல்லையா? ஆம், சுமை. இது மட்டுமல்ல, இப்ப வருகின்ற ஒவ்வொரு பண்டிகைக்கும் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் புதிய ஆடை கொள்வனவு செய்து போட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் பக்கத்து வீட்டானுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்து வாழுகின்ற வாழ்விற்கு இப்பொழுது வந்து விட்டார்கள். அதான் பிசினஸ் சாரே, பண்டிகை கால தள்ளுபடி என்று அதைத்தானே சொல்றோம். நீங்கள் எல்லாத்தையும் தள்ளி கொண்டு போகலாம். ஐயா, நீங்கள் அந்த தள்ளுபடி என்கின்ற அந்த சொல்லுக்குள்ள மயங்கி போய் திண்டாடி போயிருக்கிறீங்க போல இருக்குது. அப்படி இல்லை. தள்ளுபடி என்று சொல்லி சும்மா சொல்லுவாங்க. அது ரெட்டிப்பான விலையை சொல்லி போட்டு பிறகு தள்ளுபடி என்று சொல்லி குறைச்சு கொடுக்குற மாதிரி தான் கொடுக்கிறது ஐயா அங்க நடக்கிறது. எங்கள்கிட்ட வேண்டாம கழிக்க வேண்டியெல்லாம் தள்ளுபடி, உங்கள தள்ளுபடி. அதுதான் என்னண்டா, இருக்கிற எல்லாத்தையும் தள்ளிவிட வேணும் என்று சொல்லி தள்ளுபடி என்று சொல்லி தள்ளி வீட்டில் இருக்கிறவர்களை மயக்கி எங்களை இல்ல தலைவர்களை குட்டிச்சோராக்கி பெரிய சுமையோடு இப்பெல்லாம் இந்த சுமைகளோடு வாழுகின்றமையினாலே தான் ஐயா இன்று குடும்ப தலைவர்களுக்கு பெரும்பாலும் ஒரு பெரிய நோய் வந்திருக்குது. நீங்களே சொன்னீர்கள், சுகர். என்னென்ன வந்தது? இந்த பண்டிகைகளினாலே இல்ல தலைவர்களுக்கு சுமைகளை ஏற்றி அந்த சுமைகளை தாங்க முடியாமல் நோயாளிகளாக மாறி இருக்கிறார்கள். இது மக்கள் வாழ்விலே மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இருக்கிற ஜீவராசிகளுக்கு கூட இந்த சுமை ஏற்பட்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீரன் இருந்தான். அந்த வீரன் அந்த பண்டிகை வருகின்ற நேரத்தில் ஆளை காணையில. இப்ப அந்த பக்கத்து வீட்டுக்காரன் எல்லா இடமும் வீரன் என்று சொல்றீங்க. அப்படி ஒரு பயந்தாளோ காணையில? ஐயா, அவற்ற பேர் வீரன். சொல்லுங்க.
அப்ப அவரை காணையிலேன்னு சொல்லி தேடி திரிஞ்சு பத்திரிகைக்கும் விளம்பரம் கொடுக்கறதுக்கு போயிட்டோம். அப்ப பார்த்தால் வீரன் கீழே நின்று லொல் லொல்லு குலைக்கிறார். என்னன்னு பார்த்தா இந்த பண்டிகை வந்த உடனே வான வேடிக்கைகள் எல்லாம் விதம் விதமா வெடிச்சு சத்தம் கேட்ட அந்த பயத்துல வீரனா வீட்டுக்கு காவலா இருந்த அந்த வீரன் ஓடி போய் ஒளிகின்ற நிலையில கூட இன்றைக்கு இருக்கிறது. இது சுமைதானே? இது மட்டுமல்லாமல் இந்த பண்டிகைகள் வருகின்ற பொழுது இளைஞர்கள் எல்லோரும் தங்களை கொள்ளிக்கட்டைகளாக கொண்டு திரிந்து தங்களை தாங்களே அழிக்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இது சமூகத்துக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் சுமையாக மாறி இருக்கிறது. எனவேதான் இந்த பண்டிகைகள் வருகின்ற பொழுது இவர்கள் சொன்னது போல இன்பமாக ஒரு காலம் இருந்தது. இன்று அவை மிகப்பெரிய சுமையாக மக்கள் மனங்களில் மட்டுமல்ல மக்கள் தலைகளில் ஒவ்வொரு நபருக்கும் பெரும் சுமையை சுமத்துகின்ற ஒரு நிகழ்வுகளாக கேளிக்கைகளாக இந்த பண்டிகைகள் வந்திருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டும் உரித்தானதல்ல, அனைத்து ஜீவராசிகளுக்கும் உரித்தானது. இந்த உலகத்தில் உரிமை பாராட்டுகின்ற ஏகபோக உரிமை மனிதர்களுக்கு இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும் சொந்தம். ஆனால் இந்த பண்டிகை காலத்திலே வெடி கொளுத்தி அந்த ஜீவராசிகளை ஓட ஒளிய விடுகிறோம். பறவைகள் சரி, வீட்டினுடைய விலங்குகள் சரி, மிகவும் பயந்த பீதியோடு இருக்கிறது என்பதை ஆசிரியர் விஜிந்தன் அவர்கள் தனது பேச்சிலே பேசியிருக்கிறார். இப்படித்தான் பண்டிகை என்று சொன்ன உடனே வெளிநாட்டில் இருந்த ஒருவர் பண்டிகைக்கு நான் அம்மா வரணும், நீங்கள் அப்போது உங்களோட சேர்ந்து ஒரு செல்ஃபி போட்டோ எடுக்கணும், அம்மாவோடையும் அப்பாவோடையும் உங்களுக்கு ஒரு குளிசை அனுப்பி விடுறேன்னு சொல்லி ஒரு குளிசை அனுப்பி விட்டாச்சு. அப்ப 2-3 கரண்ட் பண்டிகை காலத்துக்காக வருகின்ற போது வீட்டு வாசல்ல ஒரு அழகான பொண்ணு, என்னடா ஒரு அழகான லேடி இருக்கு என்று சொல்லி போனா யார் என்று பார்த்தா அது அம்மா. இந்த குளிசை வேலை செய்திருக்கு, பண்டிகை காலத்துக்காக இந்த போட்ட குளிசை நல்லாக வேலை செய்திருக்கு, இளமை திரும்பி இருக்கிறதுக்கு அம்மாவுக்கு. போனவன் வீட்டுக்குள்ள போனா அங்க ஏனையில ஒரு குழந்தை படுத்து உறங்கி கொண்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு ஆச்சரியம், அம்மாவை பார்த்து கேட்கிறான், அம்மா எனக்கு தம்பி பாப்பா பிறந்தது நீ சொல்லல தானே? டேய் இது உண்ட கொப்பரடா, ஏனண்டா நீ அனுப்பின குளிசையில இந்த ஆள் எல்லாத்தையும் அள்ளி போட்டதால இப்படி இளமையிலிருந்து குழந்தைக்கு போயிட்டு. அப்ப பாருங்கோ, எங்களுக்கு அதீதமான ஆசை, எங்கள் உடலமைப்புகளை மாற்ற வேணும் என்ற நிலைமை இந்த மாதிரி ஆக்கி இருக்குது. இது சுமையா சுகமா என்று கேட்க தோன்றுறது. இப்ப அபிநயா அவர்களும் இந்த பட்டியலில் இருக்கிறாவோ என்று தோன்றுகிறது. இளமை மிக்க ஒரு மாணவி, இந்த பட்டிமன்றத்தினுடைய இளைய பேச்சாளர், மக்கள் வாழ்வில் பண்டிகைகள் எப்பொழுதும் சுகமானவை என்று பேசுவதற்காக அபிநயா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள் பேசுங்கள். நடுவர் உள்ளிட்ட பேச்சாளர்களுக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தலைப்பானது பண்டிகைகள் மக்கள் வாழ்வில் என்றும் சுகமானவை சுமையானவை. அதிலே சுகமானவை என்ற தலைப்பிலே பேச வந்துள்ளேன். சில காயங்கள் மருந்தால் ஆறும், சில காயங்கள் மறந்தால் தான் ஆறும். அப்படியான காயங்களை மாற வைக்கிறது இந்த பண்டிகைகள். இந்த பண்டிகைகள் சுமையானவை என்று எதிர்த்தரப்பினர் வாதிடுகிறார்கள். சுமையானவை என்றால் இப்ப நான் கேட்கிறேன், இந்த தை மாசம் பிறந்துட்டுது, தை மாசத்திலேயே சந்திரன் சார் நீங்களே சொல்லுங்க, கேலண்டரை எடுத்து எத்தனை நாள் லீவ் இருக்குன்னு தான் பார்த்திருப்பீங்க. அதுல எத்தனை நாள் லீவ் இருக்குன்னு பார்த்து சனி ஞாயிறை விட நிறைய லீவுகள் வந்திருக்கும். உங்களுக்கு விடுமுறை, விடுமுறை என்றால் என்ன? விடுமுறைக்கு சம்பளம் கழிக்கணுமோ? இல்ல, அந்த விடுமுறையோட சேர்த்து உங்களுக்கு சம்பளமே தெரியணும். என்ன போனஸ் சம்பளம் எல்லாரும் தெரியும், எல்லாத்தையும் தந்து கொண்டு உங்களுக்கு விடுமுறை தெரியணும். அபிநயா, இந்த ஆண்டு 181 நாட்கள் தான் பாடசாலை நாட்கள், 210 இருந்து 150 அத்தனையும் பண்டிகை கால விடுமுறைகள் வருது. அது பாத்தீங்களா சார், நீங்களே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அத்தனையும் பண்டிகைக்காக குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இது சுமையானவை என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்?
இது ஆகவே சுகமானவையே பண்டிகைகள். மேலும் எதிர்த்தரப்பு தலைவர் அவர்கள் கூறியிருந்தார்கள், ஆஃபர்ல போறது நாங்கள் வீட்டை எல்லாம் வேண்டி எங்களை அவையல் வந்து சும்மா ஏமாத்தி தர்றாங்கள்ண்டு. சேர்ந்த வீட்டை போய் பார்த்தாலே அங்க இலத்திரையில் உபகரணங்கள் எல்லாம் ஆஃபர்ல தான் சார் வேண்டி வச்சிருப்பார். அது வடிவா தெரியும். அது எப்படி சாருக்கு ஆஃபர்ல கிடைச்சது அது ரகசியம். அது ரகசியம். ஆனா சார் அங்க இலத்திரை உபகரணங்கள் எல்லாம் ஆஃபர்ல தான் வேண்டி வச்சிருப்பார். வேண்டி வச்சுக்கொண்டு இங்க வந்து சார் சுமையான என்று சொல்றார். எப்படி அது சுமையானதாக வரும்? மேலும் இந்த பண்டிகை காலங்கள்ல தான் இந்த சிறுதொழில் வியாபாரிகளுக்கெல்லாம் லாபம் கிடைக்கிறது. இந்த கார்த்திகை விளக்குட்டு சுட்டி, பட்டாசு, வெற்றிலை, பாக்கு, கரும்பு அதெல்லாம் வித்து சிறுதொழில் வியாபாரிகளுக்கு வந்து லாபம் ஈட்டுகின்றதாக இந்த பண்டிகைகள் அமைகின்றன. அடுத்து எதிர்த்தரப்பில் வந்திருக்கிற சுமையானது என்று கூறுவதற்காக தர்சனாட்ட நான் இப்ப வரைக்க கேட்டேன், தர்சனா இந்த பாவாடை தாவணி அழகாக இருக்கிறது எங்க எடுத்தாயண்டு. தர்சனா உடனே சொல்றா, அக்கா இது அப்பா எனக்கு தைப்பொங்கலுக்காங்க அப்பா காசு அனுப்பி நான் இது வேண்டி இருக்கிறேனாக்கா வடிவே இருக்கும்னு கேட்கிறா. அப்ப அது எப்படி சார் அது அப்படி நடுவரவர்களே அது சுமையானதாக இருக்கும். இந்த பண்டிகை காலத்தில் புது ஆடை கிடைத்திருக்குது என்று சொல்லி அவ சந்தோஷப்படுறா. இந்த தைப்பொங்கலுக்காக எனக்கு அப்பா காசு அனுப்பி வேண்டி இருக்கிறேன், அது எப்படி சுமையானதாக இருக்கும். எனக்கு கூட இந்த பண்டிகை காலங்கள்ல வந்து எனக்கு எப்ப பண்டிகை வருமென்று நான் ஆவலாக காத்திருப்பேன். ஏனென்றா எங்கட வெளிநாட்டுல இருந்து எங்கட சித்தப்பா இந்த பண்டிகை காலங்கள்ல தான் காசு போடுவேன். நாங்கள் உடுப்பெல்லாம் எடுக்கலாம், அந்த காசுக்கு வந்து என்னென்ன எந்த உடுப்பு எடுக்கலாம், எந்த கடையில சாப்பிடலாம் என்று அந்த காசுக்கு வாங்கி நாங்கள் ஒரு பட்ஜெட்டையே போட்டு வச்சிருப்போம். அது என்ன காலங்கள்ல? இந்த பண்டிகை காலங்கள்ல. இது எங்களுக்கு ஒரு சுகமானவையாகத்தானே இருக்கின்றது. இதை சாட்டி பண்டிகையை சாட்டி நாங்கள் காசை வேண்டி எங்கட தேவைகளுக்காக பயன்படுத்தி கொள்கின்றோம். இது ஒரு சுகம் தானே. நீங்கள் எப்படி சுமை என்று சொல்வீர்கள்? சிறந்த சுகம். பேசுங்க. மேலும் பண்டிகை காலங்கள்ல தான் சார் இப்ப வீடு வழியே வந்து கணவர் கால்ல வந்து மனைவிகள் இப்ப சும்மா நேரங்கள் கணவர் கால்ல வந்து மனைவி விழமாட்டா. ஆனா இந்த பண்டிகை காலங்கள்ல வந்து வருஷப்புற பண்ணாத்து கணவற்ற கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி நான் கைவிசையிடம் பெற்றுள்ளேன் என்று சொல்லி அந்த நாள் என்றாலும் மனைவி கால்ல விழுறா. அதப்ப கணவர் அபிநயா பாலால அபிஷேகம் பண்ணி செருப்பால அடிக்கிறது. இப்ப பாலால அபிஷேகம். பேசுங்க. அப்ப கணவர்களுக்கு அது ஒரு சுகம் தானே. எப்படி சுமையண்டு நீங்கள் வாதிடுவதற்காக எதிர்த்தரப்பு விஜயந்தன் ஆசிரியர்களும் சந்திரன் ஆசிரியரும் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அது சுமையண்டு எப்படி சொல்வீர்கள்? மனைவி காலில் விழுகிறது உங்களுக்கு சுமையோ? யார் ஆட்ட காலில் விழுது அவன் வீட்டை போனாட்டான்னு தெரியும். என்றாலும் பண்டிகை காலங்கள்ல மேலும் பண்டிகை காலங்கள்ல வந்து ஊர்வலியே எல்லாம் இந்த தீபாவளியோ தைப்பொங்கல் திருநாளுக்கோ சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும். கோயில்ல விழாக்கள் நடைபெறும், சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். அந்த நிகழ்ச்சிகள்ல வந்து இளம் வாலிபர்கள், ஜோதிகள் எல்லாரும், இளைஞர்கள் எல்லாரும் கூடி வந்திருப்பினம். அதுல தான் சார் பாப்பினம் தங்கட இளைஞர் காதலிகளை சந்திக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பாக இந்த பண்டிகைகள் காணப்படுகின்றன. இந்த பேச்சை முடிச்சு நீங்க போறீங்க. இல்ல அப்படியும் வச்சுக்கொள்ளுங்க சார். அப்ப இந்த பண்டிகை காலங்கள் வந்து இளைஞர்களுக்கு கூட ஒரு சுகமானதாக இருக்கிறது. இது எப்படி நீங்கள் சுமையானது என்று சொல்வீர்கள்? மேலும் இந்த பண்டிகைகள் என்றென்றும் மக்கள் வாழ்விலே சுகமானவே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. என்னுடைய மனைவி வீதியில கூட்டி கண்டுகிற போது முக்கியமான கடைகள் அம்பிட்டா கதையை அங்காளி பக்கம் கதை போட்டு முகத்தை அங்கால பார்த்து நாசுக்கா கொண்டு போய் சேர்க்கிறது. ஆனா பண்டிகை காலத்தில் அப்படி முடியாது. இங்கால திரும்பினாலும் பல கடை, அங்கால திரும்பினாலும் பல கடை, அந்த ரோட்டை கடக்க முடியாது. அப்படி தள்ளுபடி காலம், பண்டிகை காலம், தள்ளுபடி காலம் என்பதனால இந்த நேரத்தில் ஆடைகளையும் பொருட்களையும் கொள்வனவு செய்ய முடிகிறது. இந்த காலம் எங்களுக்கு வரவுக்குரிய காலமாக இருக்கிறது. ஆடையாக இருந்தான, பொருளாக இருந்தான, பண்டிகை ஒரு வரவுக்குரிய காலம், அது சுகமாக இருக்கிறது என்று தவகுலராஜா அபிநயா அவர்கள் சிறப்பாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இப்பொழுது தர்சனா அவர்களுக்கு ஒரு ஏக்கம். விஜயகுமார் தர்சனா அவர்கள் ஆடையெல்லாம் அப்பா வேண்டி தந்துட்டார்,
இந்த பண்டிகைகளை சுகமாக கொண்டாடிவிட்டேன், கொண்டாடி கொண்டிருக்கிறேன், இந்த நேரத்தில் எப்படியே சுமை என்று சொல்லுவது? ஆனால் பேச வேண்டும். பாருங்கள் தர்சனா அவர்களே, இந்த பண்டிகை காலம் மக்கள் வாழ்வில் சுமை என்று பேசுவதற்காக உழவர் திருநாளாம் தமிழர் பெருநாளாம் தைப்பொங்கல் தினத்தை இன்று சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கு தை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்விற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நடுவர் அவர்களே, என் தரப்பு பேச்சாளர்களே, எதிர்த்தரப்பு பேச்சாளர்களே, உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற டான் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் சிறியேயின் இந்நீர வந்தனங்கள். இன்று எங்களுக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு இந்த பண்டிகைகள் சுமையானது. எனக்கு எதிர்த்தரப்பினர்கள் இந்த கதையை கேட்டா ஒரு வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. பண்டிகை என்றோடனே விடிய ஒலும்பி அம்மாவை வணங்கி கும்பிட்டுட்டு பின்னேரம் போய் குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிப்பா. அப்ப அம்மா கேப்பா, ஏண்டா என்ன அடிக்கிறேன்னு, விடிய கும்பிட்டது நீதானேன்னு அம்மா கேப்பா. அப்ப வடிவேல் சொல்லுவார், அது ஒரு வாய், இது நாரல் வாய் என்று சொல்லுவார். நான் நினைக்கின்றேன், எல்லாம் சொன்னார்கள், மண்டைய சொன்னார்கள், ஆனால் மண்டையில இருக்கிற கொண்டைய மறந்துட்டார்கள் நினைக்கின்றேன். எதிர்த்தரப்பில் இருக்கிறார்கள் சொன்னார்கள் பண்டிகை இல்லையே. எதிர்த்தரப்பினர் நான் நினைக்கின்றேன் சுகமானது சுகமானது என்று கதைத்தார்கள். அதில் குடும்பஸ்தர்களும் இருக்கின்றார்கள். எத்தனை பேர் பண்டிகை காலத்தில் தமது மனைவியிடம் ஏடிஎம் அட்டையை கொடுத்து விட்டு வீட்டை இருந்து கொண்டு, ஐயோ இன்றைக்கு எவ்வளவு காசு விட்ட போதோ என்று வீட்டை இருந்து சுமந்து சுமையா இருக்கிறது அவைகளுக்கே தெரியும். ஆனா அதை வெளிக்காட்டாம இருக்கணும். சொல்லிச்சுனா பட்டாசு கொளுத்துறோம், வாழ்த்து செய்தி அனுப்புறோம் என்று, பண்டிகையை கொண்டாடுறோம் என்று சொல்லிச்சுனா சுகமா கொண்டாடணும் என்று. நான் நினைக்கிறேன், விடிய ஒலும்பி விடுமுறைக்கு கூட வரமாட்டாங்க. வெளி மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் வாட்ஸ்அப்புக்குள்ள போறாங்க, ஒரு 150 பேரை செலக்ட் பண்றாங்க, வாழ்த்து செய்தியை அனுப்புறாங்க. அத பாக்குற எங்களுக்குத்தான் அந்த பண்டிகைக்கு திருப்பி ஒரு பதில் போடுறது சுமையா இருக்கு. அது பாத்தீங்கன்னா இன்றைய பட்டாச கொளுத்தி இன்றைக்கு ஒரு ஓசோன் மண்டலத்துல ஓட்ட விழுகிற அளவுக்கு எங்கடையாக்கள் பண்டிகையை கொண்டாடினோம்டா அது சுமையாத்தானே இருக்க வேணும். பாத்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா ஆஃபர் வருது, சாமான் வாங்குறாங்க. எங்களோட அணி தலைவர்கிட்ட கூட நிறைய சாமான் வீட்டுல வாங்கி வச்சிருக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா நான் யோசிச்சேன், ஆஃபர்ல வாங்கி வாங்கி பண்டிகை வந்து கொண்டுதான் இருக்குது, ஆனால் அவர் அதுக்கு வட்டியும் கடனும் கட்டி கொண்டுதான் இருக்கிறாருன்னு நினைக்கின்றேன். பண்டிகை போனஸ் வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகள் எல்லாம் வாங்குறோம். சும்மா நிறுத்துற நாங்க ஒரு காய்கறிக்கு 150 ரூபா கொடுத்து ஒரு காய்கறியை வாங்குறோம்டா, அந்த காய்கறியை கூட ஒரு பண்டிகை காலத்துல ஒரு 250 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய நிலை என்று இருக்கின்றது என்றால் இப்ப 400 ரூபா 500 ரூபா தாண்டிட்டு கத்தரிக்காய் விலையெல்லாம் அந்த விலை. ஆமாம், அது வந்து அந்த பண்டிகை காலத்துல எங்கள் மீது அந்த சுமையை சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். சொன்னார்கள் கோயிலுக்கு போகலாம், பண்டிகை என்ற எங்களுடைய எதிர்த்தரப்பு 2ஆம் வாதி சொல்லியிருந்தார், கோயிலுக்கு போகலாம், காதலர்களை சந்திக்கலாம் என்று. நான் நினைக்கின்றேன், இன்று எத்தனை 19 கிட்ஸ் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதையா, எத்தனை பேற்ற மனம் இன்றைக்கு நொந்து நூலா போயிருக்குது. ஏனண்டா இந்த பண்டிகை காலம் வந்தா ரோட்ல எல்லாம் சோடி சோடியா சுத்தி கொண்டு திரியுது. எங்களுக்கோ அதுக்கு வாய்ப்பில்லை என்று அவங்களுக்கு கூட இன்றைய சுமையாத்தான் இருக்குது. இன்றைய பாருங்கள், பண்டிகை வந்தா பொங்கி சாப்பிடுறோம். இன்றைக்கு யாராவது பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து பண்டிகை பொங்கலை சாப்பிடுறீங்களா? பாருங்க, வீட்டுல பலகாரத்தை சுட்டு வச்சு 1 மாசம் வீட்டையே வச்சு சாப்பிடுற ஆக்கெல்லாம் இன்றைக்கு நாங்க இருக்கின்றோம். இந்த மாதிரி நாரடிச்சாலும் அதை சாப்பிட்டே தொலைப்போம், ஒருவருக்கும் கொடுக்க மாட்டோம். அதான் அத மாதிரி தான் இன்றைக்கு நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். பிறகு பாத்தீங்கன்னா இன்றைக்கு இதுல இருக்கிறாக்கள் கூடாக்கள் குடும்பஸ்தர்கள் தான். நீங்க இன்றைக்கு உங்களோட வைஃப் வந்து சொல்லுவா, வாங்கப்பா கடைக்கு போவோம் உடுப்படுப்போம் என்று. எத்தனை பேர் மனைவி மாற வந்து கடைக்குள்ள அனுப்பி போட்டு வெளியில காவலுக்கு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். காத்திருந்து காத்திருந்து உங்களோட வெயிட் தான் போயிருக்குமே ஒழிய பண்டிகை உங்களுக்கு சுமையாத்தான் இருக்கும், நிச்சயம் சுகமாக இருக்காது. வேற பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல், இது நாங்கள் ஒரு பண்டிகையா வந்து இன்றைய கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மாட்டுப்பொங்கலை கொண்டாடுறோம், அதே மாடை நாளைக்கு வெட்டி சாப்பிடுறோம். ஏனென்றா உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு சுகம். நான் சொல்லுகின்றேன், அந்த உயிரினங்களுக்கு கூட அன்றைக்கு அது சுமை என்று.
சுமை என்று பாத்தீங்கள் என்றால் இன்றைக்கு ஒரு சமூக ரீதியா கூட எங்களுக்கு சுமை இருக்கு. பண்டிகை காலத்துல நாங்கள் வெளியில போறோம்டா பக்கத்துல இருக்கிற பிள்ளைகளை பாக்க, ஐயோ இந்த பிள்ளை இப்படி உடுப்பு போட்டிருக்கே, எங்களுக்கு உடுப்பு இல்லையே என்ற ஒரு ஏக்கம் அந்த ஒரு சிறு பிள்ளையில விதைக்கப்படுது. அதற்கு காரணம் இந்த பண்டிகைகள் தான் அதற்கு காரணமாக இருக்கின்றது. உள்ளவனுக்கு இந்த பண்டிகை நிச்சயம் சுகமாகத்தான் இருக்கும். ஆனால் இல்லாதவனுக்கு இந்த பண்டிகை நிச்சயம் கடனாகத்தான் இருக்கும். ஆகவே சமூக அழுத்தங்களில் இருந்து அதை தவிர்ப்பதற்காகவும் உடல் பிரச்சனை, வெடி கொளுத்துறீங்கள், எல்லாம் செய்யறீங்க, இன்றைக்கு எத்தனை பேற்ற காது கேட்காம போயிருக்குது. வெடிய கொளுத்தி வானத்துல போட்டாலும் அது பரவாயில்ல, வெளிய கொளுத்தி போட்டு பக்கத்து வீட்டு சைக்கிள் டயருக்கு எல்லாம் போடுறீங்க. அதோட பாருங்க சொன்னார்கள் என்ன, அதோட அப்படின்ற காலுக்கே போடுறாங்க. இன்றைக்கு அந்த நிலைமைதான் இருக்கின்றது. பண்டிகைக்கு விடுமுறை வருதாம், வெளியில இருந்து ஆக்கள் வாரணம். இன்றைய சிறுவர்கள் வீட்டில இருந்து யோசிச்சு கொண்டிருக்கணும், ஐயோ இன்றைக்கு மாமா வாரே மாமி வாரே, படிப்பை பத்தி கேட்க போறாங்களே, ஏன் இவங்க வாராங்க, நாங்க என்ன இன்றைக்கு விளையாடுறது என்று ஒரு சுமைதான் இருக்கின்றது. இறுதியாக பார்த்தீர்கள் என்றால் இன்று வீட்டில இருக்கிற தாய்மார்கள், குடும்ப தலைவிகளுக்கு கூட பண்டிகை வந்தால் டிவியில மெகா தொடர் இல்லை என்ற ஒரு ஏக்கம் சுமையாகத்தான் இருக்கின்றது. அறுதியும் இறுதியுமாக இந்த பண்டிகைகள் சுமையாகத்தான் இருக்கின்றது என்று கூறி மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்தை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. எப்பவாவது சுனாமி வாரையில பண்டிகையின் போது சுனாமி வரும். வீட்டுக்குள்ள வந்த சுனாமி படலையில தளம்பி வந்து நிற்கும். மனுஷிகிட்ட சொல்லும், மனுஷி உனக்கு அது கட்டித்தார, இது கட்டித்தார, அருவானே முதல்ல உட சரத்தை கட்டடா. ஏனென்றா இந்த பண்டிகை காலத்துல மதுப்பிரியர்கள் இந்த சுமையை கொடுக்கிறார்கள். அது சுகமாக இல்லை. பல குடும்பங்கள் இந்த சுமையை தாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கொண்டாட்டம் அந்த குடும்பங்களை சீரழித்திருக்கிறார். அது சுகமில்லை, சுமை. என்கின்ற அதிபர், முழங்காவில் ஆரம்ப பிரிவு பாடசாலையினுடைய அதிபர், அந்த பாடசாலையை சிறந்த முறையில் நெறிப்படுத்திக் கொண்டிருப்பவர் பாலசுப்ரமணியம் சதீஷ் அவர்கள், இல்லை இது சுகம் என்று பேசுவதற்காக அவரை அழைத்து நிற்கின்றேன். வாங்க பேசுங்க. சங்கத்தின் கதிரொளி காப்பியத்தில் வேரூன்றி இந்த உலகெல்லாம் பரந்திருக்கின்ற தமிழையும் அவையும் வணங்கி, உழவின் சிறப்பை உலகிற்கு கூறும் உழவர் திருநாளில் உள்ளம் மகிழ்ந்து உறவுகள் இணைந்திட உற்சாகம் பொங்கிட உதிக்கும் கதிரவனை உளமாற துதித்திடுவோம். துன்பங்கள் அனைத்தும் எரிந்து அனைவரின் வாழ்க்கையும் கரும்பு போல இனிக்கட்டும் என்று பொங்கல் வாழ்த்துக்களையும் சொல்லி, நடுவர்களே, இந்த பண்டிகை என்பதன் அர்த்தத்தை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய முன்னோர்கள் பண்டிகை என்பதை எப்படி பிரித்து பார்த்தார்கள் என்றால், பண்டங்களை ஈகை செய்கின்ற நாள் தான் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அதாவது எங்களிடம் இருக்கின்ற பண்டங்களை ஏனையவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் கொடைகளை கொடுத்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறையைத்தான் பண்டிகை என்று சொல்கிறார்கள். அதே போல எங்களுடைய ஊரில் இதை திருவிழா என்றும் சொல்லுவார்கள். பொதுவாக இந்த கிராமங்களிலே பண்டிகை என்ற சொல்லை விட திருவிழா என்று சொல்லுவார்கள். அப்ப இந்த திருவிழா என்பதை எது என்று பார்த்தால் இதனை நாங்கள் மாற்றி பார்க்க வேண்டும். மாற்றி பார்க்கின்ற போது விழாதிரு என்று சொல்லி ஒரு அர்த்தத்தை தருகிறது. அதாவது எங்களுடைய பண்பாடுகளும் மரபுகளும் வாழ்க்கை முறைகளும் விழாதிருப்பதற்கு நாங்கள் கொண்டாட வேண்டியவை தான் இந்த விழாக்களாக இருக்கின்றன. இப்ப பொதுவாக பாருங்கள் நடுவர்களே, எங்களுடைய இந்த பண்டிகை என்பது எங்களுடைய ஆண்டு முழுவதும் எங்களோடு வாழ்க்கையிலே தொடர்ந்து வருகின்றது. அப்ப இந்த எதிர்த்தரப்பு வாதிகள் சொல்கிறார்கள் அது சுமையானது என்று. அந்த உண்மையிலே இந்த பண்டிகை யாருக்கு சுமையானது என்று சொன்னால், அடுத்தவர்களை போல ஆடையை உடுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஆண்களுக்கு இது சுமையானது. அடுத்த வீட்டிலே இருக்கின்ற பொருட்களை எல்லாம் தனது வீட்டிலே வாங்கி குவிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பெண்களுக்கு இது சுமையானது. அப்ப யாருக்கு சுகமானது என்றால், எங்களுடைய விரலுக்கேற்ற வீக்கத்தோடு எங்களுடைய குடும்பங்களை நல்ல முறையிலே நெறிப்படுத்துகின்ற குடும்பங்களுக்கு இது சுமையானது, சுகமானது. இப்ப பாருங்கள், பொங்கல் பண்டிகை வருகின்ற போது எங்களுடைய மனதிலே ஒரு மகிழ்ச்சி வரும். இப்ப எந்த துன்பங்கள் வந்தாலும் வீட்டிலே சொல்லிக் கொள்வார்கள், தை பிறக்க வழி பிறக்கும் மகன் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்ற ஒரு பண்டிகையாக இது இருக்கும். பொதுவாக எங்களுடைய எண்ணங்கள் தான் எங்களை சீர்படுத்துகின்றன.
எங்களுடைய எண்ணங்கள் தான் எங்களை சீர்படுத்தும். ஆகவே நாங்கள் எங்களுடைய வைப்ரேஷனை நாங்கள் நல்ல சிந்தனைகளை சிந்திக்க வேண்டும். ஆகவே தை பிறந்தால் ஒரு வழி பிறக்கும் என்று சிந்திக்கிறோம் என்றால் அந்த பண்டிகைகள் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கின்றன. அதே போல பாருங்கள், இந்த சுத்தம் என்ற ஒன்று அந்த பண்டிகைகளோடு சேர்ந்து வரும். இப்ப இது எப்படின்னா, அந்த உதாரணமா அந்த ஊர்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்ப தலைவர், இப்போ பொதுவாக இந்த குடும்ப தலைவர்கள் தங்களுக்கென்று ஒரு ஆடைகளை வைத்திருக்க மாட்டார்கள். பொதுவாகவே எங்களோட அப்பாட்ட ஒரு கட்டம் போட்ட சாரம் தான் இருக்கும். அப்ப இந்த சாரத்தை தான் அவர் எல்லா நிகழ்வுகளுக்கும் உடுத்தி கொள்ளுவார், அணிந்து கொள்ளுவார். இப்ப இந்த கணவனும் மனைவியும் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மனைவி யோசிப்பால் என்னுடைய கணவனுக்கு ஒரு புதிய ஆடையை நான் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று. கணவன் யோசிப்பார், என்னுடைய மனைவிக்கு இந்த பண்டிகைக்கு நான் ஒரு புதிய ஆடையை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று. அப்ப இந்த மனைவி என்ன செய்வாளண்டா, அந்த கட்டம் போட்ட சாரத்தை ஒரு 4 பகுதிகளாக கிழித்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்புவார். சமையல் அறைக்கு ஒரு பகுதி, வீடு துடைப்பதற்கு ஒரு பகுதி, ஃப்ரிட்ஜில் ஒரு பகுதி அனுப்பி போட்டு இந்த கணவன்கிட்ட சொல்லுவாள், உங்களோட சாரத்தை நீங்கள் வெளியில போட்டீங்களப்பா, அது நாய் கடிச்சு போட்டுது, அதை நான் பிரித்து எல்லா இடம் அனுப்பிட்டேன்னு சொல்லி தான் வாங்கி வைத்திருந்த புதிய ஆடையை அந்த கணவனுக்கு கொடுப்பாள். அப்ப இதுதான் நடுவர்களே ஒரு குடும்பத்திலே மகிழ்ச்சியை தருகிறது. ஆகவே இந்த எதிர்த்தரப்பு வாதிகள் சொன்னார்கள், மனைவியிடம் ஏற்றியம் காட்டை கொடுத்து விட்டு ஏங்குகின்ற ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது என்று. அப்ப இவர்கள் யார் என்று பார்த்தால், இந்த நவீன ஆடம்பர மோக மலைகளிலே மூழ்கி தவித்திருக்கிறவர்கள். உண்மையிலேயே ஒரு குடும்பத்தை சிறந்த முறையில் நடத்த வேண்டுமாயின் கணவன் மனைவியும் இணைந்துதான் வாழ வேண்டும். ஆகவே இணைந்து இந்த ஒரு வரமுறைக்குள் தான் எங்களுடைய செலவு இருக்க வேண்டும் என்று சிந்திப்போமாக இருந்தால் எங்களுடைய குடும்பத்திலே இந்த பண்டிகைகள் பொதுவாக நன்மையை தரும். அதே போல பாருங்கள், இந்த உபகரணங்களை எல்லாம் சோதிடமாக சொல்லுகிறீர்கள். சொல்லுங்கள் நடுவர்களே. இந்த எங்களுடைய வீட்டிற்கு தேவையான சில உபகரணங்கள், பொருட்களை எல்லாம் நாங்கள் இந்த பண்டிகை வருகின்ற போதுதான் முயற்சி செய்து வாங்கிக் கொள்ளுவோம். இப்ப பிள்ளைகள் கேட்கின்ற சில உபகரணங்கள், அப்பா எங்களுக்கு ஒரு டிவி வேணும் என்று சொன்னால் அப்பா சொல்லுவார், இந்த வருஷப்பிறப்பு விரட்டும் அப்போ நான் வாங்கி தருகிறேன். அப்போ ஒவ்வொரு பண்டிகைகளோடும் எங்களுடைய வாழ்க்கையில் வரவு செலவுகளை நாங்கள் இணைத்து இருக்கின்றோம். அப்ப அந்த இணைப்புக்கேற்ற மாதிரி நாங்கள் வாழ பழகி கொள்கிறோம் என்றால் அந்த பண்டிகைகள் எங்களுக்கு சுகமானதாக தான் இருக்கிறது. இப்ப இந்த பண்டிகைகளின் சுகத்தை யார் அறிவார்கள்? அந்த வெளி மாவட்டத்திலும் வேறு இடங்களிலும் வேலை செய்கின்றவருக்கு வடிவாக தெரியும். இப்போ நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் வெளி மாவட்டத்தில் இருக்கின்ற போது ஒரு பண்டிகைக்காக என்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லோருக்கும் விரும்புகின்ற எல்லா பொருட்களையும் வாங்கி கொண்டு இரவோடு இரவாக அந்த பேருந்தில் வருகின்ற போது அந்த மகிழ்ச்சி இருக்கிறது நடுவர்களே. அந்த பாடல், பேருந்தில் ஒலிக்கின்ற பாடலை கேட்டுக்கொண்டு வருகின்ற போது என் பிள்ளை இந்த பொருளை பார்த்து சந்தோஷப்படுவான், என்னுடைய மனைவி இந்த ஆடியை பார்த்து சந்தோஷப்படுவாள் என்று எண்ணிக்கொண்டு வருகின்ற ஆண்கள் உண்மையிலே இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த வாழ்க்கையிலே சிறந்த அனுபவங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அதே போல பாருங்கள், இந்த உணவுகளை பாருங்கள். இந்த பண்டிகையின் போது நாங்கள் எங்களுடைய பண்டிகையில் கொண்டாடுகின்ற அல்லது நாங்கள் உருவாக்குகின்ற உணவுகள் எல்லாம் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகின்ற உணவுகளாக இருக்கின்றது. இன்று பாருங்கள், இந்த நவீன மேலை நாட்டு உணவுகளை நாங்கள் உண்டு கொண்டிருக்கிறோம். பீட்சா என்று சொல்லுவோம், ஆனால் அதன் முதல் எழுத்தே சரியில்லை. அப்படிப்பட்ட உணவுகளில் இருந்து பொங்கலையும் ஆடிக்கூளையும் ஏனைய பலகார வகைகளையும் நாங்கள் உண்கிறோம் என்றால் எங்களுடைய பண்டிகைகள் என்று ஒன்று எங்களோடு வாழ்கின்றபடியால் தான் நாங்கள் அந்த உணவு கட்டுப்பாடுகளில் இருக்கிறோம். இப்பொழுது பாருங்கள், ஒரு புது வருடப்பிறப்பு பிறந்தால் பொதுவாக வெண்பொங்கல் வைத்திருப்பார்கள். வெண்பொங்கல் வைத்து எல்லோரும் கொடுப்பார்கள். அதே போல இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது எங்களுடைய ஊரிலே கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் மிக நெருக்கமாக வாழ்கிறார்கள். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது பக்கத்து வீட்டுக்காரர் அப்பம் சுட்டு முதலாவது எங்கள் வீட்டுக்கு கொடுத்த பின் தான் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். அதே போல நாங்கள் எங்களுடைய பொங்கலை அவர்களுக்கு கொடுத்த பின்பால் நாங்கள் உண்கிறோம். ஆகவே இந்த பண்டிகைகள் எங்களுக்கு நல்ல சமுதாய ஒற்றுமையை காட்டுகின்றன. அதே போல நல்ல பண்பாடுகளை சொல்லித் தருகின்றன. ஏனையவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு பாரம்பரியத்தை எங்களுக்கு விதைத்திருக்கின்றன. ஆகவே பண்டிகைகள் எப்போதும் சுகமானவையாகத்தான் இருக்கின்றன என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களுடைய வாழ்வியலும் பண்டிகைகளும் இணைந்திருக்கிற மக்களுடைய வாழ்வியலோடு இந்த பண்டிகை பின்னி பிணைந்துள்ளது. பண்டிகை காலங்களை வைத்துத்தான் எங்களுடைய வரவையும் செலவையும் திட்டமிடுகிறோம். எந்த பொருள் வேண்டும், எந்த பொருளை நீக்க வேண்டும் என்பதும் பண்டிகைகளில். அதுபோல எங்களுடைய உணவுகளையும் பாரம்பரியங்களையும் கலாச்சாரத்தையும் பண்டிகையினூடாக கடத்தி செல்கிறோம் என்ற கருத்தை அதிபர் சதீஷ் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார். ஆகவே அது ஒரு சுகம். இல்லறத்தை சிறப்பாக நடத்துவதற்கு இது சுகமாக இருக்கிறது என்று அவர் தன்னுடைய பதிவை செய்திருக்கிறார். இப்போ ஆசிரியர் சந்திரன் அவர்களுக்கு ஒரு ஏக்கம்,
நான் சுமையோடு இருக்கிறேன். இந்த மனுஷன் என்றால் சுகமாக இருக்கிறது. மற்றவன் சுகமாக இருக்கிற போதும் அது எங்களுக்கு சுமைதான். அவன் சுகமாக இருக்கிறானே, சுமூகமாக இருக்கிறானே என்றதும் ஒரு சுமைதான். அந்த சுமைகளுக்குரியவராக சந்திரன் ஆசிரியர் இருக்கிறாரோ தெரியவில்லை. வாருங்கள், இந்த பண்டிகைகள் உங்களுக்கு எப்படி சுமையாக இருக்கிறது என்று பேசுங்கள். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருப்பாதர விந்தங்களை வேண்டிக் கொண்டு இன்றைய தைத்திருநாளிலே அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எனது பேச்சை ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றேன். 2 அதிபர்கள் இன்று வலிக்கிறார்கள் பாடசாலைக்கு. நாளைக்கு பிள்ளைகளுக்கு தைப்பொங்கல் பண்டிகை என்றால் என்ன என்றதற்குரிய ஆயத்தத்தை இங்கு பேசியிருக்கின்றார். மாணவி என்னிடம் கல்வி கற்றவர் நடுவர் அவர்களே. அதனால நீங்க விரட்டக்கூடாது. நான் விரட்டவில்லை. இல்ல பேசுங்க. மாணவி என்னிடம் கல்வி கற்றவர், சிறந்த கட்டுரை கவிதை எழுதுவதில் ஆற்றல் உள்ளவர் என்பதை அவர் நிரூபித்திருக்கின்றார். நடுவர் அவர்களே, இந்த அதிபர் அவர்கள் சுதன் பேசுகின்ற பேச்சிலே சொன்னார், உழைத்து களைத்து. ஆண்டவா கடவுளே, உழைத்து களைத்தவர்களுக்கு நன்றி சொல்லுது. கோழியும் கோழி முட்டையும் இறக்குமதி செய்தால் என்ன பண்டிகை என்று தெரியுமா நடுவர் அவர்களே? அது நத்தார் பண்டிகையாக இருக்கும், ஈஸ்டர் பண்டிகையாக இருக்கும், இப்போ அரிசியை இறக்குமதி செய்திருக்கிறோம் பொங்கல் பண்டிகை. அப்போ உழைத்தவர்கள் இருக்கின்ற இடத்தில் ஏன் இறக்குமதி? இந்த பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு முந்தைய ஒரு காலத்தில் இவர்கள் சொன்னது போல இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்தான், இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தான், இயற்கையை மதித்து வாழ்ந்தான். அதுக்கு இயற்கை பரிகாரம் கொடுத்தது, இயற்கையை வழிபட்டோம், இயற்கையை தெய்வமாக வழிபடுவதற்காக நிகழ்த்தப்பட்டதே எங்களோட பண்டிகைகள். இன்றைக்கு வியாபாரமாக போச்சு நடுவர்கள். நல்லபடியாக சொன்னார், பாட்டெல்லாம் பாடிங்க. அம்மா முத்தத்தில் கோலம் போடுவாங்க. கடவுளை மனுஷி விடிய காலமே கோலம் போட காலையில் கையில் போட்ட கோலத்துக்கு செலவழித்த காசை விட பொங்கல் காசு குறையும். பொங்கலை விட கையில் போட்ட கோலம் நடுவரவர்களே. இப்போ மகிந்தி பெஷன் என்று சொல்லி கொண்டு ஓடுது, உடம்பு முழுக்க கோலம் நடுவரவர்களே. நீங்க அந்த கோலம் தான் போடுறீங்க போல. ஐயோ கடவுளை, உழைக்கிற காசு முழுக்க பிள்ளை சொல்லிச்சு பெற போனஸ் எல்லாம் வங்கியான்னு கேட்டால் உதான் பிள்ளை ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருக்கேன். பட்ஜெட் கடவுளை உங்களோட பட்ஜெட்டாலேப்பா நாங்கள் சுமை என்று பண்டிகையை சுமை என்று கதைக்கிறோம். லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறோம். நாங்கள் பண்டிகை வந்தால் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கிறோம். கடவுளை உங்களோட லிஸ்ட்டை கொண்டு போய் நாங்கள் எங்கே வைக்கிறது? அவினையா கவனம். இன்னும் நீங்கள் திருமணம் முடிக்கவில்லை, கவனமாக இருங்க. ஆடிப்பிறப்புக்கு நாளை என்ன கொழுக்கட்டை பயறு விற்கிற விலையில் அதிபருக்கு கொழுக்கட்டை. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாம பண்டிகை 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 சுதந்திரம் உங்களுக்கு. கடவுளே, நாளைக்கு இன்றைய பொங்கலுக்கு அரிசி இல்லாமையே தலைமை திண்டாடி இருப்பாங்க நடுவர். அதை விட கொடுமை என்ன, இந்த பண்டிகை காலத்தில் ஒன்று பார்க்கலாம், கேமரா எல்லாம் தீக்கொண்டு வச்சுக்கொண்டு, இதுதான் இன்று நாங்கள் நிற்கிற இடம், பொங்கல் செய்கின்ற இடம், இதுதான் பொங்கல், இதுதான் பொங்கல் பானை என்ற அளவுக்கு எங்களோட பண்டிகை போச்சு. அங்கால எங்களோட சதீஷ் அதிபர் அவர்கள் சொன்னார்கள், 12 மாதமும் நாங்கள் பண்டிகைகளை கொண்டாடுகின்றோம். 12 மாதமும் கொண்டாடுகின்ற பண்டிகையில் ஒரு மாதத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்போ தை பிறந்தா தான் வழி பிறக்கும்னா தை பிறந்த உடனே 12 மாதத்துக்குரிய பண்டிகைக்கு தங்களுக்கு தேவையான பொருட்களை அவர்கள் லிஸ்ட் போடுறார்கள். எல்லா மாதத்திலேயும் வழி பிறக்கன்று சொல்லுங்க ஐயா. உங்களோட சுகமாக இருந்தால் எல்லா மாதத்திலும் வழி பிறக்கன்று சொல்றதை விட்டுட்டு தை மாதம் மட்டும் உங்களுக்கு வழி பிறக்கன்று சொல்லுவதில் இருக்கிற அர்த்தம் என்னன்னு எனக்கு விளங்கியது. அதிபர் அவர்கள் பாட்டு பாடினார். இந்த தைப்பொங்கல் பாட்டை பாடினார். ஐயா, எங்கட விட்ட பொங்கலை பொங்கி முடிய போன பாட்டு தின்னாவே அவ்வளவுக்கு இருக்கு. ஒரு பயிருண்ட விலை, ஒரு கசக்கோட்டைன்ற விலை, ஒரு கஜூண்ட விலை தெரியாம நாங்கள் பண்டிகையை எப்படி நடுவர் அவர்களே மகிழ்ச்சியாக கொண்டாடுறது? இவ்வளவு பிரச்சனைகளும். ஒரு விஷயம், இந்த ஒஃபர் என்று கதைச்சினேன். சொன்னார்கள், நாங்கள் பண்டிகை காலத்தில் தான் உங்களுடைய ஆரோக்கியமான சுகாதாரமான உணவுகளை உண்ணுகின்றோம். ஐயோ கடவுளே, பண்டிகை பொங்கலுக்காக 6 பீஸ் 2000 ரூபா, இதான் ஆஃபர். அங்க பொங்கல் இந்த மத்தியானம் போட்டுது, நாங்க முழுக்க இருந்த முழுக்க எங்க 6 பீஸ் சாப்பிடும். அப்ப இப்படி இருக்குது. நாங்கள் வீட்டுக்குள்ள இருந்து கொண்டாடின ஒரு காலம் இவர்கள் சொன்ன மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ எங்களுக்கு சுமையாக இருக்கிறது. காரணம், உறவுகளை நாங்கள் உள்வாங்கிறது இல்லை. இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற நாங்களே எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறோம். எந்த நாட்டில இருந்து கொண்டு பேசிட முடியும் தெரியல. எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் எனக்கு மூளையை குழம்பிட்டு நடுகிறார்கள். இவர்கள் பேசுகிறார்கள், நாடு எது? இலங்கையா?
இலங்கையான்ற ஒரு கேள்விக்குறியே வந்துடுது. ஒரு அம்மா சனமெல்லாம் ஒன்று சேர்றாங்க, இனமெல்லாம் ஒற்றுமையா இருக்கு, எல்லாம் சந்தோஷமா கொண்டாடுறோம், நாங்க சுகமா இருக்கிறோம்னு சொல்லி. அடடடட கடவுளே! ஒவ்வொரு பண்டிகையும் வரைக்க எங்கட இதயம் டபக்கு டபக்கண்டு அடிக்கிற அந்த சத்தத்திலேயே எங்கட சுமை எவ்வளவுன்றதை புரிஞ்சு கொள்ளணும். அபிநயா, அம்மா நீங்க இன்னும் திருமணத்துக்குள்ள போகல. நீங்க ஒரு விடயம் சொன்னீங்கள். எங்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் காசு அனுப்புகின்ற பொழுது எவ்வளவு சுகமாக இருக்கிறது சந்திரன் சார் அவர்களே. உங்களுக்கு அது சுமையாக இருக்கிறதா? உங்களுக்கு அந்த காசு அனுப்புற மாமாட்ட இருக்கா கேளுங்க. மாமா, உங்களுக்கு அது சுமையாக இருக்கிறதா, சுகமாக இருக்குதான்னு கேட்டா மாமா வடிவா பதில் சொல்லுவா அபிநயா. அதை கேளுங்க. எங்களுடைய வாழ்வியல்ல இருக்கின்ற இந்த பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் ஒரு காலத்திலே மக்கள் வாழ்வதற்காக கொண்டாட்டங்கள் நிகழ்த்தப்பட்டது நடுவர்களே. ஆனால் இன்று கொண்டாட்டங்களுக்காக வாழ்க்கையை நடத்துகிறோம். இந்த கொண்டாட்டங்களுக்காக வாழ்க்கையை நடத்த எப்ப நாங்கள் மாறினமோ அன்றைக்கு பண்டிகைகள் சுமையானதாகத்தான் நடுவர்களே இருக்கிறது. அது உண்மையான ஒரு விடயம். இவர்களுக்கு புரியாவிட்டால் நான் ஒன்றும் சொல்ல எல்லாம் அந்த காலம் என்று காட்சி. இன்றைய காலத்தில் அதில் இருக்கிற சுமையை இவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நடுவர் அவர்களே. அவர்கள் சொன்னார்கள், இல்லை இவர்கள் சொன்ன விஷயங்கள் முழுக்க பாட்டில தான் இருக்கு நடுவர்களே, நடைமுறையில இருக்கு இல்லை. ஆனால் நாங்கள் எங்கே இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் ஒவ்வொரு பண்டிகையிலும் பாட்டிலோடு இருக்கிறோம். தெரு தெருவாக நாங்கள் கொண்டாட்டங்கள்ல அடிபட்டாத்தான் அதை சுகம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் அதை சுமை என்று சொல்லுவது தப்பா நடுவர்களே. இப்படி எங்களோட பண்டிகைகளுடைய நிலப்பாடுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இனிய நன்னாளிலே நாங்கள் பண்டிகைகளை கொண்டாடுகின்ற பொழுது இந்த சுமையான வலிகளில் இருந்து விடுவித்து இந்த 25ஆம் ஆண்டு கால பிறப்பிலே இந்த 2025 நாங்கள் எங்களுடைய பழைய சமூகம் எப்படியெல்லாம் உறவுகளோட இன மத மொழி கடந்து ஒற்றுமையாக பண்டிகைகளை கொண்டாடுகின்ற காலம் எப்ப மீண்டும் திரும்ப வருகின்றதோ அன்றுதான் நடுவர்களை இந்த பண்டிகைகள் சுகத்தை கொடுக்கும் என்பதை நான் கூறி, அது வரைக்கும் இந்த பண்டிகைகளும் கொண்டாட்டங்களும் எங்கள் ஒவ்வொருவரது இல்லங்களிலும் சுமையானதாகத்தான் இருக்கும் என்றது கூறி எனது வாதத்தை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஆசிரியர் சந்திரன் அவர்கள் பண்டிகையினுடைய சுமைகளை அழகாக சொன்னார். இன்றைய பொருளாதார நிலை பல சுமைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அரிசி இறக்குமதி என்றால் இப்பொழுது பொங்கல் வரப்போகிறது என்று தெரிகிறது. முட்டை இறக்குமதி என்றால் கிறிஸ்துமஸ் வரப்போகிறது என்று தெரிகிறது. பண்டிகைகள் எல்லாம் இறக்குமதிகளிலிருந்துதான் இனங்காண முடிகிறதோ அல்லது வரப்போகிறதோ என்ற ஐயுறவை ஏற்படுத்தி இருக்கிறது என்று ஆசிரியர் பேசியிருக்கிறார். அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கிற போது பண்டிகைகள் எல்லாம் சுமை என்று முடித்து விடலாமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. ஆனால் பண்டிகைகள் எங்களுடைய வாழ்விலே எல்லா இனங்களும் மதங்களுடைய வாழ்விலே பண்டிகைகள் முக்கியமாக பிணைந்திருக்கிறது. வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை பண்டிகைகள் கொடுத்து நிற்கின்றது. ஏதோ ஒரு இடத்தில் எங்களுடைய வாழ்வை சீர்படுத்துவதற்கு பண்டிகைகள் துணை செய்திருக்கிறது. கலாச்சார பண்பாடுகளை அடுத்த சந்ததிக்கு பண்டிகைகள் கடத்துகின்றது. ஒரு இனத்தின் அடையாளமாக, ஒரு மதத்தின் அடையாளமாக பண்டிகைகள் இருக்கின்றன. தூரதேசத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேருகின்ற நிகழ்வாக பண்டிகைகள் இருக்கிறது. கணவனும் மனைவியும் சேர்ந்து பேசி அந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்கும் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் இந்த நிகழ்வுகள் காரணமாக இருக்கிறது. அது சுகமானவை. பெரும்பாலும் பண்டிகைகளிலே இனிப்பு பதார்த்தங்கள் பரிமாறப்படுவது உண்டு. இன்று பொங்கல் நிகழ்விலும் பொங்கல் உண்டு மகிழ்ந்திருப்போம். இந்த இனிப்பு எங்கள் மகிழ்ச்சியை கொடுப்பது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பண்டிகைகள் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. அது காலங்காலமாக மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. பண்டிகைகளுக்கான காரண காரியங்கள் இருக்கிறது. அந்த காரண காரியங்களில் இருந்து எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் நம்பிக்கொள்ளலாம், திட்டமிட்டுக் கொள்ளலாம். ஆனால் பண்டிகை என்பது ஒரு சுமையாக எப்பொழுது மாறுகிறது என்று பார்த்தால் இப்பொழுது அது மாறுகிறதா என்று தோன்றுகிறது. பண்டிகை கால தள்ளுபடி என்று சொல்லி பண்டிகை காலத்தை ஒரு வியாபார பண்டமாக, வியாபாரத்தினுடைய முதன்மை நோக்கமாக, பண்டிகையின் நோக்கத்துக்கு அப்பால் வியாபாரம் மேலுயர்த்தப்படுகிறது.
இதனாலே பொருளை மையமாக கொண்டு பண்டிகைகள் உருவாக்கப்பட்டன. ஆடைகள் இருந்தால்தான் அந்த பண்டிகை, இந்த பொருள் இருந்தால்தான் பண்டிகை. ஆகவே இது பொருளை அடிப்படையாக கொண்டு பண்டிகைகள் மாற்றமடைந்து வருகின்ற போது அது சுமையாக இருக்கிறது. என்றோ நடந்த சம்பவத்தினால் பண்டிகை காலத்தில் ஒரு துயரம் நடந்திருந்தால், அல்லது பண்டிகை காலத்தில் இந்த உறவு என்னுடைய வீடு தேடி வரவில்லையே என்று பலர் ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். இந்த தொலைக்காட்சியின் முன்னால் அந்த ஏக்க பெருமூச்சோடு இருக்கிறார்கள். இந்த தைப்பொங்கலுக்காவது இவன் வரவில்லையே, என்ன துன்பம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் அவன் வந்தால் ஆறுதலாக இருந்திருக்குமே, அல்லது இவர் இருந்தால் ஆறுதலாக இருந்திருக்குமே என்றிருக்கிறது. எங்களுடைய ஈஸ்டர் குண்டு தாக்குதல், இந்த நாட்டினுடைய சாபக்கேடு, அந்த குண்டு தாக்குதல் அந்த பண்டிகை வருகின்ற போதெல்லாம் அதை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும். அப்போ அது ஒரு மனச்சுமையை ஏற்படுத்துகிறது. பொருளாதார சுமைக்கப்பாலே மனச்சுமையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. பண்டிகை காலத்திலாவது என்னுடைய தாய் வீட்டுக்கு போக முடியாதா? என்னுடைய கணவன் என்னுடைய அம்மா அப்பாவோடு உறவு முறித்து இருக்கிறான், என்னுடைய வீட்டுக்கு கணவன் என்னை கூட்டிச் செல்ல மாட்டாரா என்று ஏக்கம் இருக்கிறது. பண்டிகை காலத்திலாவது எனது குழந்தைகளை என் தாய் தந்தையோடு கொன்றே காட்ட முடியுமா என்று பல ஏக்கங்களோடு தந்தையும் தாயும் இருக்கிறார்கள். இந்த ஏக்கங்களை பண்டிகை கொடுத்திருக்கிறது. ஒரு வர்க்க வேறுபாட்டிலே உயர்ந்தவள் தாழ்ந்தவள், அதாவது மாடி வீட்டு ஜன்னல் சட்டை போட்டு நிற்கிறது, இங்கு சேரிப்புற பொண்ணு அம்மனமாக இருக்கிறது. இந்த வேறுபாடு, ஆடை வேறுபாடு இந்த பண்டிகை காலத்தில் இருக்கிற போது அந்த கொண்டாட்டமும் எங்கள் வீட்டு கொண்டாட்டமும் இப்படி இருக்கிறதே என்று ஒரு ஏக்க பெருமூச்சை பலருக்கு கொடுத்திருக்கிறது. அப்போ இதெல்லாம் ஒரு சுமை எங்கள் மீது திணிக்கப்படுகிற சுமையாக பண்டிகை காலத்தில் வந்திருக்கிறது என்று சுமை செலவீனம் உட்பட மனச்சுமைகளையும் அழுத்தி நிற்கிறது. இன்று இந்த வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியாமல் இருக்கிறது. கடன்பட்டாவது பண்டிகைகளை சிறப்பாக செய்வோம் என்று கடன்பட்டு கடன் கலாச்சாரத்துக்குள் மூழ்கி இருக்கிற நிலைமையும் இந்த பண்டிகைகளே வருகிறது. ஆகவே பண்டிகை என்பது ஒரு சுகமானதாக இருக்கிற நேரமும் சுமையானதாகவும் இருக்கிறது. ஆக மக்கள் வாழ்க்கையில் பண்டிகைகள் சுகமா சுமையா என்று பார்க்கிற போது பண்டிகை காலத்தில் இவ்வாறான சுமைகள் இருந்தாலும் பண்டிகை காலத்தின் மூலம்தான் எங்களுடைய வாழ்வியல், எங்களுடைய வாழ்க்கையினுடைய அர்த்தப்பாடு உணரப்படுகிறது. இன்றைய பொங்கல் காலத்தில் இந்த இல்லத்தை மகிழ்ச்சியாக வைப்பதற்கும் தூய்மையையும் அன்பையும் நன்றி மறவாமையும் ஈகையையும் அத்தனை பண்புகளையும் மனித மானுட குலத்தினுடைய அத்தனை பண்புகளும் பண்டிகைகளிலே இருக்கிறது. மதங்களிடத்தில் நாங்கள் வேறுபட்டாலும் வேற்றுமையில் ஒற்றுமை பாராட்டுகின்ற இடமாக பண்டிகைகள் இருக்கிறது. ஆகவே மக்கள் வாழ்வில் பண்டிகைகள் சுகமா சுமையா என்று பார்க்கிற போது சுகம் மேலோங்கி நிற்கிறது என்று தீர்ப்பு கூறி அத்தனை பேருக்கும் உழவர் திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் பகிர்ந்து எங்களுடைய எழுகதிர் பட்டிமன்ற குழுவுக்கு இந்த பேச்சுக்களை கேட்டமைந்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.